இப்படி என்னால போட முடியல. ஏன்னா பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் பணக்காரர்கள் அல்ல, அடுத்த வேலை வயிற்றுக்கு கஞ்சி இல்லாம இருக்கவங்க தான் பாரம்பரிய வைத்தியர்கள். நமது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கருணையினால அனைவருக்கும் வணக்கம். இப்போது மதுரை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போயிட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ படிப்பு அது முறையாதான் முறையற்றதா என்ற ஒரு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல தமிழ் பாரம்பரிய மருத்துவ பற்றி சில விளக்கங்களை தர வேண்டிய கட்டாயம் உள்ளது. 1932 வெள்ளைக்காரர்கள்லாம் நம்மளுக்கு சித்த மருத்துவத்தை முறைப்படுத்தி RIP பதிவு கொடுத்தாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுக்கப்பட்ட பதிவு சுதந்திரம் பெற்ற பின் ஒழிக்கப்பட்டது. 1975 RIP பதிவை சுத்தமா நிறுத்திட்டாங்க. அதன் பின்பு போராடி நமது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கருணையினால 1993 மறுபடியும் ஒரு அரசு பதிவு கிடைத்தது. அந்த பதிவை RIP பதிவை எடுத்துட்டு என்லிஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த என்லிஸ்ட்மெண்ட்டையும் 98 சில சமூக விரோத சக்தி சித்த மருத்துவருக்கு எதிரான சமூக விரோதிகளால வழக்கு தொடுக்கப்பட்டு அதுவும் நிறுத்தப்பட்டது. அந்த வழக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று வரை அந்த இசை பதவி பாரம்பரிய மருத்துவருக்கு அளிக்கப்படவில்லை. அந்த பதிவை தொடர்ந்து கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த சித்த மருத்துவ படிப்படின் அவசியமே இல்லை. பரம்பரையாக குல வழக்குப்படி மருத்துவ கற்று வருவர்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அந்த அடிப்படையில மருத்துவம் செய்வது ஒரு உரிமை. சொந்த நாட்டுல ஒரு 10,000 பேர் உள்ள ஒரு மக்கள் ஒரு தொழில் செய்தாங்க. அந்த தொழிலுக்கு பாதுகாப்பு அளிப்பது அரசின் கடமை. இங்கே இதெல்லாமே மீறப்பட்டது, தரப்படவில்லை, நீதி மறுக்கப்பட்டது. காலம் கடந்த நீதி அநீதி என்பது போல இந்த செயல் நடத்தப்பட்டது. அதன் பின் நாங்களும் போராடி எதுவும் கிடைக்காமல் போகவே தஞ்சாவூரில் ஒரு பாரம்பரிய மருத்துவர்கள் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த திருமதி பிரேமா MD அவர்கள் சிறப்பு விருதாக கலந்து கொண்டார்கள். அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் பாரம்பரிய மருத்துவர்கள், எங்களுடைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு நீங்கள் கூறும் காரணம் பாரம்பரிய மருத்துவர்களுடைய அறிவு குறையினால் தமிழ் பல்கலைக்கழகம் நிறைய நூல்களை வெளியிட்டுள்ளது. இதற்கு பாரம்பரிய மருத்துவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறினீர்கள். அந்த பாரம்பரிய மருத்துவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு படிப்பு அவசியம் என்று ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான அந்த படிப்பு எங்களுக்கு தேவை, அதுக்காக எங்களுக்கு உதவுங்கள் என்றபோது அவர் கூடிய விரைவில் அரசியல் பேசி முறையாக ஒரு பாடத்திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று எங்களுக்கு உதவி செய்வதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பட்டய படிப்பு துவங்கப்பட்டது. சித்த மருத்துவ பட்டய படிப்பு துவங்கப்பட்டு உடனேயே எதிர்ப்புகள் ஆரம்பித்தன. இதனுடைய பெருமுயற்சியாக சில மருத்துவ சொல்லியாக வேண்டும். தஞ்சாவூரை சேர்ந்த தட்சிணாமூர்த்தியருடைய பெரும் முயற்சினாலும் இன்னும் சில மருத்துவர்களாலும் உருவாக்கப்பட்டுத்தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டய படிப்பு. அதன் பின் உருவாக்கப்பட்டு அதுக்கு வேண்டிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு முறையாக பயிற்றுவிக்கப்பட்டது. செமினார் வகுப்பு நடத்தப்பட்டன, முறையாக பிராக்டிகல் செய்யப்பட்டது. பிராக்டிகளுக்கு வேண்டிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே வந்திருந்து பிராக்டிகல் வகுப்பு நடத்தினார்கள். அதன் பிறகு பொதுத்துறை நடத்தினார்கள். தேர்வுகளெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு சான்றிதழ் வழங்கும் பணி நடைபெற்றது. சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்படும் போது என்ன காரணம் என்பது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், அதனால் சான்றிதழ் தாமதம் ஆகிறது என்றார்கள். வழக்கு தொடுத்தவர்கள் யார்? தமிழ் மருத்துவத்தை அழிக்க நினைக்கும் தேச துறைகள் தான். நீங்கள் ஒரு வருடம் பட்டய படிப்பு படித்துட்டு நீங்கள் பாரம்பரிய மருத்துவம் பார்ப்பீர்கள். நாங்கள் 5 வருடம் படித்துட்டு நாங்கள் மருத்துவம் பார்ப்போம், நீங்களும் மருத்துவம் நாங்களும் மருத்துவம் ஒரு கேள்வி எழுந்தது. அதன் அடிப்படையில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமான சிலர் மூலமாக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத அமைப்பு, அந்த அமைப்பு தர சான்று செல்லாது என்று வாதிட்டார்கள். தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து யாரும் உதவவில்லை, எந்த ஒரு வழக்காடு வரவில்லை. ஒரு அரசு மீது வழக்கு பதிவு அரசு சார்ந்து யாரும் வழக்காடுதலால் அந்த வழக்கு அப்படியே எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட்டது. அதன் பின்பு நாங்கள் பல கோரிக்கைகளை அரசுக்கு வைத்தோம், கல்லூரிக்கு வைத்தோம், சில தமிழ் MP கையில் கொடுத்தோம்.
LLA பில்டிங்ல ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்ல தமிழ் MP ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட எங்களுடைய குறைகளை சொன்னோம். அவரும் உதவுவதாக சொன்னார். அதன் பின்பு இன்று அவர் ஒரு சுகாதார மந்திரியா இருக்கிறார். அவரிடம் ஒரு மனுவை கொடுத்தோம். இப்படி பல மனுக்கள் கொடுத்து 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 பாரம்பரிய மருத்துவத்தை வளர்க்க இயலாமல் அழிக்கத்தான் வேண்டார்கள். 50 வருடமாக சித்த மருத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சித்த மருத்துவ மனை, அதாவது பெரிய அளவுல ஒரு ஆஸ்பத்திரி வந்து எந்த மருத்துவ கட்டைகள் இல்லை. காரணம், சித்த மருத்துவம் என்பது பாரம்பரிய மருத்துவர்கள் மட்டும்தான் இருக்கு. படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இல்லை. எனவே பாரம்பரிய மருத்துவர்கள் தான் வைத்தியம் பார்க்கணும்ன்றது விதி. ஏன்னா எங்களுடைய முப்பாட்டனாருக்கு ஒரு அறிவை தான் நாங்க கொடுத்துருக்கிறோம். நீங்க படிக்கிற புத்தகத்தில் இருக்கிற முருகேச முதலியார், கண்ணுசாமி, காசா முதலியார் இவங்களெல்லாம் வந்து எந்த மருத்துவக் கல்வியிலும் போய் மருத்துவம் படித்தவர்கள் அல்ல. அவர்களுடைய சான்றிதழ் தான், அவங்க எழுதிய புத்தகத்தான் அவங்களுக்கு பாடத்திட்டமா இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய பரம்பரையா எங்க பெரியவர்கள் கொடுத்து போன அறிவை தான் நாங்கள் பயன்படுத்தி பாரம்பரிய மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு படிப்பு இல்லாத கதை படிப்பு வேண்டும் கேட்கும் போது தமிழ் பல்கலை மனமோந்து அந்த எடுத்த படிப்பு தான் சித்த மருத்துவ பட்டய படிப்பு. அதுல முறையான வகுப்பு நடத்தப்பட்டன, பிராக்டிகல் செய்யப்பட்டது, மருத்துவ எக்ஸாம் நடத்தப்பட்டது, முறையாக சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் சான்றிதழ் தரும்போது கீழே அப்போது இருக்க வைஸ் சான்சலர் சுப்பிரமணியம் இருந்தாரு. அவர் இதுக்காக வழக்கு கொடுத்தாரு, அதை போராடினாரு. அதுக்கடுத்து வந்து சான்சலர் வந்து அதை விட்டுட்டாரு. உடனே எங்க சான்றிதழ்ல இந்த மருத்துவம் செய்ய அறிந்திருக்கப்படவில்லை என்று ஒரு முத்திரையை குத்தி கொடுத்தாங்க. பிரிண்ட் பண்ணி கொடுக்கல, முத்திரை தான் கொடுத்துறாங்க. இடையில வந்த முத்திரை தான், சான்றிதழ் வந்த முத்திரை அல்ல. இடையில குத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கிறோம், அப்ப சான்றிதழ் என்ன செய்வது? எந்த பதிலும் இல்லை. RTIல போட்டு கேட்டோம், பதில் இல்லை. நாங்களும் கூடி வழக்கு தொடுத்தோம். நம்ம மூலிகை மணி ரெமடிசின் சார்பாக ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் மூலம் ஒரு வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கம் எங்களால நடத்த முடியல. அதுக்கடுத்து சேரச்சத்தாரி உலகநாத சுவாமி என்ற மருத்துவர் மூலமாக ஒரு வழக்கு தொடுத்தோம். அதுவும் பெண்டிங். இப்படி என்னால போட முடியல. ஏன்னா பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் பணக்காரர்கள் அல்ல. அடுத்த வேலை வயிற்றுக்கு கஞ்சி இல்லாம இருக்கவங்க தான் பாரம்பரிய வைத்தியர்கள். அவர்கள் தங்கள் தலைமுறை தந்த அறிவை அந்த தலைமுறைக்கு கொடுக்கணும் போராடி இருக்கிறாங்க. தவிர அவங்க மாடு வீடு கட்டிக்கணும், கார் வாங்கணும், 6 அடி தூங்குறதுக்கு ஒரு 6 இடம் தான் போதும், 6 வீடு வாங்க நாங்க நினைக்கல. எங்களுடைய குடும்ப சூழ்நிலையே வரிகளை தான் இருக்கிறோம். நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பெருசா வீடு பங்களா கட்டுறதுக்கோ நாங்க மருத்துவம் இல்லை. எங்களுடைய மூளையுடைய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தெரியாம எல்லாரும் எங்களுடைய தடையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்று சித்த மருத்துவம் படிச்சுட்டு ஆங்கில மருத்துவம் செய்வர்களா சித்த மருத்துவர்கள் அப்படி சொல்றாங்க. நாங்க வெறும் சித்த மருத்துவமே பண்ணக்கூடிய நாங்கள் மக்கள் மருத்துவர்களாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ற வாழ்வுக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம் சித்த மருத்துவ பட்டய படிப்பு. அதை வந்து அரசாங்கம் இன்னைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நல்ல ஒரு செய்தி வந்திருக்குது. அருமையான ஒரு நீதிபதி சில கேள்வி கேட்டுக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு அரசுடைய பல்கலைக்கழகம். அவங்க இருக்கிற எல்லா சப்ஜெக்டுக்கும் வேண்டர் சொல்லக்கூடிய கவர்னருடைய அனுமதியோடும் நடத்துவாங்க. அதனால அரசாங்கம் நடத்துற படிப்பு நம்பிக்கையான படிப்பா இருக்கும். நாங்க நம்பித்தான் அதை சேர்ந்தோம். அதுல ஃபீஸ் கட்டணும், படிச்சோம். படிச்சு முடிச்சு வரும்போது இதுக்கு வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் போது இது நிறுத்தப்பட்டது. முறையா படித்து வந்த எங்களுக்கு மருத்துவம் செய்ய அங்கீகாரம் வேண்டும். எங்களை பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொண்டு அரசு பதிய வேண்டும் என்று அரசாங்கத்துக்கும் கடம் நீதிபதிகளுக்கும் வேண்டுகோளாக விடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.